வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கியமான மைல்கல்லா இந்தியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே பொருட்கள் மற்றும் சேவைகள் பரிமாற்றம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல இந்தியன் எக்கானமி சப்ஜெக்ட்ல வெளிநாட்டு வர்த்தகம், உலகமயமாக்கல், சர்வதேச உறவுகள் ஆகிய பகுதிகளில நேரடியா இடம்பெறும். இந்த டாபிக்ல இருந்து பிரிலிம்ஸ்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் போன்ற ஃபேக்சுவல் ஏரியாஸ் கேட்கப்படும். மெயின்ஸ்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டின் தாக்கம், இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தக கொள்கை போன்ற அனலிட்டிக்கல் கேள்விகள் கேட்கப்படும். மாணவர்களே, முதலில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் இடையே சுங்கவரி, வர்த்தக தடைகள் போன்றவற்றை குறைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் சுதந்திரமாக பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் தான் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம். இது உலகமயமாக்கலின் முக்கிய கருவி. இந்த ஒப்பந்தம் மூலம் நாடுகள் தங்களின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துகின்றன. குளோபலைசேஷன் காலத்தில் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதன் உள்நாட்டு உற்பத்தியால் மட்டுமல்ல, அதன் வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலமும் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் திட்டமிட்ட முறையில் பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்தியா ஏன் இப்போது அதிக அளவில் எஃப்டிஏக்களில் கையெழுத்திடுகிறது. வரலாற்று பார்வையில் பார்த்தால், உலக போர் முடிந்த பின் நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்தை அடைய ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட தொடங்கின. 1947 ஜிஏடிடி மற்றும் பின்னர் 1995 WTO அமைப்புகள் உருவாகின. ஆனால் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆன WTO வழியாக எல்லா நாடுகளும் ஒரே நேரத்தில் ஒப்பந்தம் செய்வது மிகவும் மெதுவான செயல்முறை என்பதால் நாடுகள் இருதரப்பு பைலாட்ரல் மற்றும் பிராந்திய ரீஜனல் ஒப்பந்தங்களுக்கு மாறின. இதுவே இன்று நாம் காணும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுகளின் அடிப்படை. இந்தியாவின் பொருளாதார பயணத்தை பார்க்கும்போது 1991க்கு முன்பு இந்தியா ஒரு பாதுகாப்பு பொருளாதாரம், புரொடெக்ஷனிஸ்ட் எக்கானமி கொண்ட நாடாக இருந்தது. வெளிநாட்டு வர்த்தகம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் 1991 பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் உலகமயமாக்கலுக்கு உள்ளானது. இதன் பின்னர் இந்தியா பல நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டது. இப்போது இந்தியா நியூசிலாந்து ஒப்பந்தத்தை ஆழமாக பார்ப்போம். நியூசிலாந்து ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அது மிகவும் முன்னேற்றமான வேளாண்மை பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. குறிப்பாக பால் உற்பத்தி, மாமிசம், கம்பளி போன்றவற்றில் உலக அளவில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட சந்தை. இதனால் இந்த இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் பொருளாதார ரீதியாக காம்ப்ளிமெண்டரியாக உள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவின் ஏற்றுமதி $20 பில்லியன், இந்திய மதிப்பில் 1.88 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பை எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்திய வர்த்தக துறைகளுக்கு பயன்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது. தொழில் தொடர்பான புத்துணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் இந்தியா ஏற்கனவே பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஒப்பந்தம் மேலும் அந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முதலில் வரி விலக்கு ஏற்படும் பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரசாயனங்கள், ஜவுளி, பிளாஸ்டிக், தோல் மற்றும் பொறியியல் பொருட்கள் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் 100% வரி விலக்கு அளிக்கப்படும். அடுத்ததாக, இந்திய தொழில்துறைகளுக்கு நன்மை செய்யும் வகையில் பொருட்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும். மூன்றாவதா, இந்திய விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சில முக்கிய துறைகளில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்ந்து இருக்கும். நான்காவதாக, பால், தயிர், பாலாடை கட்டி போன்ற பால் பொருட்களுக்கு வரி சலுகை அளிக்கப்படாது. 5. விசா வாய்ப்பு அதிகமாகும். வேலை வாய்ப்பு, கல்வி, தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் இந்தியர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவம் போன்ற சேவை துறைகளில் இந்திய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும்.
இந்தியா நியூசிலாந்து ஒப்பந்தம் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும். இது அங்கு சீனாவின் ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்கும். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை முதலில் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பின்னர் 2015ஆம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்டது. தற்போது 2025 மார்ச் மாதம் மீண்டும் தொடங்கப்பட்டு தற்போது கையெழுத்தாகி உள்ளது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியா தனது சேவை துறையை விரிவுபடுத்தும் வாய்ப்பு பெறும். தகவல் தொழில்நுட்பம், மருந்து உற்பத்தி, கல்வி சேவைகள் இது போன்ற துறைகளில் இந்தியா நியூசிலாந்து சந்தையை அடையும். அதே நேரத்தில் நியூசிலாந்து தனது வேளாண்மை பொருட்களை இந்திய சந்தையில் அதிகமாக விற்பனை செய்யும். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான சிக்கல் உள்ளது. அது டெய்ரி செக்டார். இந்தியாவில் பால் உற்பத்தி ஒரு சமூக பொருளாதார துறையாக உள்ளது. கோடிக்கணக்கான விவசாயிகள் இதன் மூலம் வாழ்கின்றனர். நியூசிலாந்து உலகின் மிகப்பெரிய பால் ஏற்றுமதி நாடுகளில் ஒன்று. அதனால் இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அச்சம் உள்ளது. இதனால் இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் மிகவும் கவனமாக செயல்படுகிறது. இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் உலக வர்த்தகத்தில் தனது இடத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பல சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருகிறது. இந்தியாவின் சமீபத்திய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுகளை பார்க்கும்போது UAE, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன், யுனைடெட் கிங்டம் போன்ற நிறைய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் உள்ளன. இது இந்தியா தனது வர்த்தக வலையமைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியாகும். இது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மற்றும் இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி போன்ற ஃபாரின் பாலிசியின் ஒரு பகுதியாகும். இந்த ஒப்பந்தங்கள் சுங்க வரி குறைத்தல், ஏற்றுமதி அதிகரித்தல், முதலீட்டை ஈர்த்தல் மற்றும் உலக சந்தை அணுகலை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. 2022இல் UAE-உடன் செய்யப்பட்ட CEPA காம்ப்ரஹென்சிவ் எகனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இந்தியாவின் முக்கிய ஒப்பந்தமாகும். இதனால் இரு நாட்டு வர்த்தகம் $100 பில்லியன் கடந்துள்ளது. அதே போல ஆஸ்திரேலியாவுடன் செய்யப்பட்ட ECTA எகனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவின் ஜவுளி, மருந்து போன்ற ஏற்றுமதிக்கு 0 டாரிஃப் வாய்ப்பு வழங்குகிறது. 2021இல் மொரீஷியஸுடன் செய்யப்பட்ட CECPA காம்ப்ரஹென்சிவ் எகனாமிக் கோஆபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இந்தியாவின் முதல் ஆப்பிரிக்க வர்த்தக ஒப்பந்தமாகும். ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டீன், நார்வே போன்ற EFTA நாடுகளுடன் செய்யப்பட்ட TEPA ட்ரேட் அண்ட் எகனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மூலம் இந்தியாவிற்கு பெரிய அளவில் முதலீடு வர வாய்ப்புள்ளது. 2026இல் UK-யுடன் நடைபெறும் CETA காம்ப்ரஹென்சிவ் எகனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் மற்றும் யூரோப்பியன் யூனியனுடன் நடைபெறும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இந்தியாவின் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியலை அதிகரிக்கும். ஒமான் மற்றும் நியூசிலாந்து உடனான புதிய ஒப்பந்தங்கள் கல்ஃப் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் இந்தியாவின் வர்த்தக தாக்கத்தை அதிகரிக்கும். இவை மட்டுமல்ல, சில கல்ஃப் கண்ட்ரீஸ், தென் கனடா, இஸ்ரேல், USA இது போன்ற நாடுகளுடனும் விரைவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்தாக உள்ளது. இவை இந்தியாவை ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்ற உதவுகின்றன. ஆனால் ஃபாரின் குட்ஸ் அதிகரிப்பால் உள்ளூர் தொழில்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இந்தியா பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்துக்கொள்கிறது. FTAவின் முக்கியத்துவத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும், ஏற்றுமதி அதிகரிக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும், தொழில்நுட்ப பரிமாற்றம் நடக்கும், வேலைவாய்ப்புகள் உருவாகும். இதனால் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும். ஆனால் மாணவர்களே, இதற்கு எதிர்மறை விளைவுகளும் உள்ளன. உள்ளூர் தொழில்கள் பாதிக்கப்படலாம். குறைந்த விலையில் வெளிநாட்டு பொருட்கள் வருவதால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் போட்டியில் தோற்கலாம். வர்த்தக பற்றாக்குறை, ட்ரேட் டெபிசிட் அதிகரிக்கலாம். அதனால் இந்த அக்ரிமெண்ட்ஸ் ஒரு சமநிலை அணுகுமுறையுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். தடையற்ற வர்த்தகம் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் அரசியல் மற்றும் வெளிநாட்டு கொள்கையின் ஒரு பகுதி. இது வாய்ப்பும் சவாலும் சேர்ந்த பொருளாதார கருவி. உலக சந்தையில் முன்னேற வர்த்தக ஒப்பந்தங்கள் அவசியம். ஆனால் தேசிய நலனை பாதுகாப்பதே முதன்மை. இப்போ ரீசெண்டா நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆகியிருக்கு. ஸோ இந்த வருஷம் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கலாம். நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து காண வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.